அபச்சாரம் அபச்சாரம். எங்க பார்த்தாலும் விபச்சாரம் விபச்சாரம் விபச்சாரம். திருச்சிற்றம்பலம் பேர்ச்சம்பலம் ஆத்தா கருமல கோத்தங்கமல சிசியா குருவேல் எதை பிடித்து என் கோமணத்தை பிடித்து என்னிடத்தில் தவறாக பேசினார் பேசுவேன். உனக்கு சாபத்தை அளித்து விடுவேன். சிசியா குருவே என்னிடத்தில் அடிக்கடி நெருக்கடி செய்யாதே. செய்வேன். ஆமாம், அப்படி செய்தால் உனக்கு தகுந்த சாபத்தை அளித்து விடுவேன். நான் வந்த உடனே சாம்பார் சாதம் சாப்பிட்டு விட்டேன். சாம்பார் சாதம்? ஆமாம், வந்த ஹோட்டல் கொடுத்தாங்க அல்லையா? ஏ சிசியா, நீங்களும் புத்தகம் ஆப்பாடு குடிச்சுவீங்க, நாங்களும் சாம்பார் சாதம் அழைத்து விட்டு வருவோம். சாபமடா சாபம். அதான் ஆமா, சாம்பாரடா சாம்பார் ஹோட்டல் கடை. சிசியா உன்னை ஒரு பாறாங்கல்லாக தித்திப்பேன். பாறாங்கல்ல ஓச்சாமே ஏண்டா சிசியா, நான் யார் தெரியுமா? யாரு? எப்பேர்பட்டவன் தெரியுமா? எப்பேர்பட்டவன்? கொள்ளகாரர்கள். கொள்ளகாரப்பா? அப்படியா? அப்படியா? நான் இங்க இருந்து கொல்லுமலையில போய் கத்துறேன். கொல்லுமலையில போய் கத்துறேன். கொல்லுமலையில போய் மூணு சொல்லு மந்திரம் கத்துட்டு வந்திருக்கிறேன். மூணு சொல்லு மந்திரம் சாபமே எனக்கு போய் ஆமா தின்னே மூணு வாட்டி. என்ன தின்ன? பிய்ய. எப்படி? பப்பு பப்புன்னு தின்ன. பப்பு பப்புன்னு பிய்ய தின்னவனா? மூணு சொல்லு மந்திரத்தை கத்துக்கிட்டு நல்லா பாரு சோப்புல வச்சிருக்கேன். டேய் 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 என்னடா சோப்புல வச்சிருக்கேன் பாக்கெட்ல வச்சிருக்கேன். மூணு சொல்ல மந்திரம் சர்வ சாதாரணமான கிடையாதுங்க. அப்படியா? என்னால எத்தனை பேர் தெரியும் நல்லா சாமானத்துல விடுறாளா இல்ல சாணி கோயில விடுவியா? விட்டுதே இப்படி இருக்கிறேன். அப்படியா? ஆமா. சாப்பிட என்ன சாப்பிட கொடுப்பீங்க? உன்னை ஒரு பாறாங்கல்லாக சபித்திடுவேன். பாறாங்கல் சாப்பிடுவா? பாறாங்கல். ஆமா. அஞ்சரத்துல உளி வச்சிருக்கிறேன். அஞ்சரத்துல எதுக்கு உதவாத மொன்னமொழி. சரி, அந்த உளியை வச்சு அடிக்கிற அடியில சுக்குனூர் அப்படி நொறுங்கி போயிரு நொறுங்கி. அப்படியா? உன்னை ஒரு நெருப்பாக சபித்திடுவேன். 7 இடத்துல பைப் வச்சிருக்கிறேன். சரி, மேட்டூர் அணையிலேயே தண்ணி வத்தினாலும் வத்துமா தவிர நான் வச்சிருக்கிற பைப்புல தண்ணி வத்தவே வத்தாது. ஏய் 24 hours ஃப்ரீ சர்வீஸ். நீ வச்சிருக்கிற பையில தண்ணி வத்தி போச்சுனா நீ அதோட காலி. அது செத்து போயிடுவா. ஆமா, அப்பேர்பட்ட வச்சிருக்கறங்க. அப்படியா? சிதியா, நீ ஒரு பொட்ட கலியாக சபித்திடுவேன். பொட்ட கல் சாப் மட்டும் வேண்டாம். ஏய் இந்த சாப்பாட கொடுத்தா வேண்டாம். அங்க பேச நாங்க பேசிட்டு நாங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க? ரெடி. பொட்டக்கால சாப்பாடு மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்? வேற எந்த சாப்பாடு கொடுங்க, அடிச்சு நொறுக்கி போடுவோம். அப்படியே ஏப்பா என்னாச்சு? பொட்டக்கால சாப்பாடு கொடுக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல சாமி. இந்த ஆம்பளை காலத்தை திடீர்னு எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இந்த பொட்டக்காலத்தை பார்த்த உடனே 4 கால்ல அலம்பிட்டு வருதுங்க. சரியா? கழுதைக்கு இருப்பதோ 4 கால்கள். ஆமாங்க. அந்த அரைக்கால எங்கடா வருது? ஏங்க அரைக்கால அந்த சமயத்துல முட்டி மோதிட்டு வருதுங்க. அப்படியா? நீங்க என்னங்க சாப்பாடு நான் கொடுக்குறேன். ஏங்க எடுத்து விட்டு மந்திரத்துறை இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. எடுத்து விட்டு பார்க்கலாம். மந்திர பாத்து போடு. ஓம் கிரீம் 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 ஐஸ் கிரீம். வண்டி போயிடுச்சா? சரி சரி மந்திரங்க. ஓம் கிரீம் 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 ஐஸ் கிரீம். ஐஸ் கிரீம் சண்டே முண்டி சாமுண்டி மாமுண்டி மைட்ட கூடுண்டி மிட்டி ஏமரா உண்டி காளி மூலி கல்கட்டா வாலி 3.25 நாளில இந்த நாரதர வேஷக்கார காளி குத்தன காளி புத்தகன காளி அல்லாஹ்ல காளி காளி நாராயண நாராயண நாராயண. என்னங்க என்னங்க இத்தனை சாப்பாடு கொடுத்துமே ஒண்ணு வேலைக்கு ஆகல. மடி கொண்டு மேல போறேன் பத்திக்கு திங்க மடி கத்துட்டு வருவேன். என்னிடத்தில் நெருக்கடி செய்தனால இன்று முதல் நீ ஒரு ஊமையாக போ. வாங்கிட்டியா? சுண்ணி போட்டு கிடப்போம். வாய் பேச பொழைச்சிருந்தா அது போச்சா? ஏடா ஒரு தேவர்கிட்ட போய் பேசுனா சும்மா இருப்பாங்களா? நாராயண நாராயண கூடு சொல்லலாம். ஆமா அம்மா பே 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 ஊமு பே 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 வணக்கம். பே 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 அபே பே 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 இ பே 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 ஏ பே 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 ஊமு பே. அடடா என்ன ஒரு ராகம்
வருதா? வாங்கி பாபா பாபா சாமி கும்பிடுறாங்களா? பாபா 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 பீப்ப பும்ப பாபா சாமி பாபா சாமி பாபா பாபா சாமி பாபா 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 ஆமையா? ஆமா பாபா சாமி பாபா சாமி சரி. அப்ப பாபா பம்பா. ஓ பம்படிச்சாங்களா? பம்பா பீப்ப பும்பா பம்பா பாபா பாபா அப்ப பாபா இப்ப பாபா எப்ப பாபா பிபி வேணுமா? டே பீப்பி மோய ஓக பாபா பீப்பி பாபா பாபா. ஓ இப்ப புரியுது. பாபா தம்பிக்கு இது வேணும் மாட்டு இருக்குது. பாபா மாத்திரை பாபா மறுபடியும் கூட்டு போட்டு பாபா பா 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 சாமி பா சாமி பா 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 உமா பும்ப பா 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 ஏனா பா ஆ பா பா சாப்பிட்டனா உக்கு எங்க பாபா பாபா சாமி பாபா சாமி பாபா பாபா சாமி பாபா சாமி பாபா பாபா அட அங்க இருந்து வந்தாரே பாபா வந்து பாபா 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 இப்ப பாபா எப்ப பாபா பிபிஎல் மா கொலகார வச்சிருக்காரு பாபா கோபம் பீபி பாபா அப்புறம் என்னன்னா பீபி பாபா அப்புறம் சாமி பாபா 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 வந்தாரே பாபா பாபா இப்ப பாபா எப்ப பாபா பீபா பம்ப அடிச்சு விட்டாங்க பாபா பா ஓய் பா பீபா பா பா பாபா சாமி பாபா 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 இப்ப பாபா எப்ப பாபா பீபா ஹோட்டல் கடையில் சாப்பிட்டுமே ஓட்டு பாபா சாம்பார் சூப்பரா இருந்துச்சுண்ணா. சாம்பார் பாபா சாமி பாபா அப்பளம் கொடுத்தாங்க. ஊய் ஊகாங்க அப்படி ஊகாங்க பா ஐயோ பாபா குங்க குங்க பா சாமி பா சாமி பா சாமி பா பாபா பாபா அப்பா பாபா இப்ப பாபா எப்ப பாபா சாமி பாபா 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 அப்பா பாபா இப்ப பாபா எப்ப பாபா பீபா பா ஹக்கா புண்டா பாபா பாபா ஏன்டா உன்னை அக்கபர் தாங்க முடியல? என்ன உண்மாமே பாபா ஹலோ பா பா செட்லியா பா செட்ல பாபா செட்லியா பா பாபு பா அட பெரிய புடிச்சு பாபா அட பெரிய மனுஷன் பா சாமி பாபா சாமி பேப்பாவா? பாபா சாமி பா பாபா 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 அப்பா பாபா இப்ப பாபா எப்ப பாபா சாமி பா அப்பா பாபா 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 ஊபா பாபா தும்பா பாபா பும்பா அப்பா பாபா பா ஈபா ஊபா ஈபா சாமி பா அங்க வந்தாரு. பாபா
உன்னை பார்த்தாரு. சாமி அங்கிருந்து வந்தாரு, உன்னை பார்த்தாரு. சாமி வந்தாரு, உன்னை பார்த்தாரு. உன்னை பார்த்த உடனே வணக்கம். என்ன சொல்லி சாமி பாபா ஆபா பாபா ஆபா பாபா 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 ஆபா பாபா இதுதானா? இது தெரியாத இந்த வரைக்கும் பிடிச்சிருந்தா? சாமி தெரிஞ்சிட்டீங்களா? சொல்லிட்டான். இப்ப தெரிஞ்சிட்டுமா அப்படின்னு சாமி வந்தாராம். சாமி அங்கிருந்து வந்தாரு. கரெக்ட். அதோட தெரியுமா? தெரியும். சாமி வந்தோடனே முன்னாடி நின்னாரு. என்னப்பா ஆப்பு வைக்கணுமா? யார பிடிச்சி? ஓ கொமட்டில் வருதா? ஓ பானி வேணுமாப்பா? ஊருக்கு போறியா? ஓ புரிஞ்சு போச்சு. புது துணி வேணுமா? உடம்பு சாக்கு வேணுமா? ஆயால பாக்கணுமா? ஓ பூந்து காட்டுல போய் ஓ சளி முட்டாயி. வயிறு வலிக்குது. என்னதாச்சு? என்ன பண்ணீங்க? அவன் என்னிடத்தில் தவறாக பேசினான், அதனால அவனுக்கு உமச்சாபம் அளித்தேன். சாமி கிட்ட போய் என்னடா பேசுறப்படி? சாமி அதான் தெரியாம பேசிட்டாங்க. உனக்கு குழந்தை குட்டி பொண்டாட்டி எல்லாமே இருக்குது. இழப்பு வாங்குதாப்பா? அதனால ஏதாவது பேசுற மாதிரி கொடுங்க. இன்று முதல் வாய்க்கு வந்தபடி பேசுவாயாக. ஓ சாமி கடவுளே. ஏன்னா சாமி ஓம் சாமி பேச வேண்டிய அப்புறம் கேன கூதிய ஊமச்சாமி ஒருத்தர் சொல்லி காட்டால கூட டண்டு அப்படி ஏன் செப்பேனு ஒரு மயிறு போடுறாரு போ. அந்த சூத்த அண்ணா நம்ம கூதல் சுடுப்போ. சிதியா அப்படி பேச மாட்டேன். பேசக்கூடாது. சீராக அமைந்திருக்கும் தெய்வீக சபை ஆணாக பிறந்த அப்பன்மார்களோ, பெண்ணாக பிறந்த அருமரும் தாய்மார்களோ, இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளோ, சிங்கார சேவையில் அமைந்திருக்க செங்கமாமுனியப்பர் துணை சின்னத்திரை புகழ் ஸ்ரீ கலைமகள் நாடக சபா எங்கள் குரு கோவிந்தபாளையம் ஏ வடிவேல் வாத்தியார் சார்பாகவும் மற்றும் தும்மங்குறிச்சி சுக்காடன் வாத்தியார் சார்பாகவும் நெஞ்சார்ந்த முதற்கண் வணக்கம். இன்று வைத்துக்கூடிய நாடகம் என்ன? சொல்லுங்க. சொல்லப்பா. முடியலீங்க. நீங்க சொல்லுங்க. வைத்துக்கூடிய நாடகமோ தொழுத்தி மாத பிறப்பு. இந்த நாடகத்துல நான் யார், என் பேர் என்ன, என்னை கொண்டு என்ன நடக்கும்? உங்களை கொண்டா 15 பேர் ஸ்டேஷன்ல உட்கார வேண்டியது. பார்த்திருக்கிறேன்.
சிசியா என்னுடைய பேரோ சத்திய லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதிர்முக ஈன்ற செல்வன். இந்த உலகத்தையே ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய என்னுடைய பேரோ நாரதர் சிகாமணி. நாரத மகாமுனிவராக நீங்கள் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்தார்களே உங்களுடைய தாயார் தந்தையார் யார் தெரியுமா? யாரு யாரு? 10 மாதத்தாச்சு மதி என்னுடைய தாயாரோ கல்விக்கெல்லாம் தாயாக கூடிய கலைவாணி சரஸ்வதி. சாபத்தை அளித்திடுவேன். வேண்டவே வேண்டாம், மன்னர் வந்தால் குடியாற்றில் ஆடுவார்கள். அப்படியா? ஆமாம். தாயாரோ கலைவாணி சரஸ்வதி. உண்மைதான். தந்தையார் தந்தையாரோ இந்த உலக மக்களை எல்லாம் படைக்கும் பொறுப்பேற்ற சதுர்முக படித்த பிரம்மதேவன். அப்பா பிரபுதேவாவா? பிரபுதேவலப்பா, பிரம்மதேவன். ஓ பிரம்மதேவனா? சரி சரி சரி. நான் கூட பிரபுதேவன் நினைச்சேன். போன வாரம் மெட்ராஸ்ல பார்த்தோம். பாத்தியா? அங்க ஆடிட்டு இருந்தாங்க. நீ எதுக்கு அங்க போன? ஒரு வேலைய போய் நானும் கொள்ளக்காரர். எப்பா ஒரு பாட்டு ஆடிட்டு இருந்தாரு. அப்படியா? என்ன பாட்டுக்கு? கொக்காலா கொக்காலா லைலா புல் புல் லைலா. சாபத்தை அளித்திடுவேன். வேண்டவே வேண்டாம்ல டான்ஸ் ஆடுவார்கள். அப்படியா? ஆமா. சிந்தியா, அப்படி பிரம்மதேவனுக்கும் கலைவாணி சரஸ்வதிக்கு நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் பிறந்தீர்கள்? சரியாக 3 பேர். யார் யார் தெரியுமா? தக்கன், தரணியால், நாரதன்.
அப்படி பிறந்திருந்தாலும் தினந்தோறும் எனக்கு என்ன வேலை தெரியுமா? ஏண்டா என் கூட இருக்கிற உனக்கு தெரியாதா? சந்து கடையில் படுத்து இருப்பீங்க, வர முடியும். சந்து கடையிலயா? சந்து கடைக்கு எதுக்கு போய் என்ன போக சொல்ற? அப்ப நீங்க அங்கதான் இருப்பீங்க. அப்படியா? சந்து கடைக்கு போறதுல வாங்கிட்டு வாய்க்காலுக்கு போயிடும். வாக்கியம் வரதுனா போட்டு நல்லா அதெல்லாம் போய் 2 வாரம் கொடுத்தீங்கப்பா. சிதியா, அப்படி இருந்தாலும் எனக்கோ கலகம் உண்டாக்குவது வேலை. நீங்களா? ஆமா. சத்தியமாவா? ஆமாப்பா. ஏக்கறாக்கு எவ்வளவு வாங்குறீங்க? எதுக்கு? கல்லக்கா புடுங்கிறதுக்கு. கல்லக்கா புடுங்கிறதுக்கு? சிதியா, கலகம் உண்டாக்குவது. ஓ, கலகம் என்ன? கழுது பிரியாணி. ஆனா அதான். ஆமா. கழுது பிரியாணி பண்ணுவீங்களா? கழுது பிரியாணியா? என் கோபத்தை சீண்டுவதில் போத்திருக்கிறது. என்னங்க பண்ண சொல்றீங்க? சிதியா, ஒரு குடும்பத்துல சண்டை பண்ணுவது. சண்டை மூட்டி வைக்கிறது. ஆமா. அப்புறம் அதான் என்னோட வேலை. ஒரு வீட்டுக்கு போனா குடும்பத்துக்கு எடுக்கிறது. ஆமா. கொசலகேடு. கொசலகேடு இல்லப்பா. அப்படி தப்பாக கலகப்பிரியோன். கலகப்பிரியோன். ஆமா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கலகம் வேண்டும். இப்ப கலகம் வேணும். ஆமா. அவ்வளவுதானே? முதல்ல சொல்ல மாட்டீங்க வந்த உடனே. வச்சிருக்கியா? நிறைய வச்சிருக்கிறேன். அப்படியா? சீக்கிரமா கொண்டாடா. எங்க ஊர்ல வந்து கேளுங்க. கலகத்தை மூட்டுறதே நான் தான். அப்படியா? ஏண்டா இந்த கல்லால கலகம் இருக்கிறது. இந்த கல்லாலயா? சத்தியமா. சிசியா, இந்த கல்லால என்னடா கலகம் இருக்கிறது? இந்த கல்லை மட்டும் தூக்கி உட்கார்ந்துக்காங்க கூட்டத்துல. ஆமா. அது மெயினா இவங்க 2 பேரும் தூங்கிட்டே கிடக்குறாங்க. யார் 2 பேரு? அந்த 2 பேரு. அந்த பெட்ஷீட் போடுறாங்க. ஆமா. இந்த கல்லுத்துக்கு அந்த மண்டை மேல போடு. கலகம் வருது பாரு. போடுற பாரு. போடுறது. டேய், சப்போர்ட் பண்ண முடியாது. ஏண்டா? ஐயோ, என் பேச்சு கேட்டு போட்டுறாதீங்க. என்னாச்சு? அப்படி இங்க இருக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்து அடிச்சாங்கன்னா அள்ளி ஊர் நேரம் வந்துக்கோ. கலகம் அப்படி ஈஸியா மேல தூக்குங்க. என்னாச்சு? 1 2 3 4 எலும்பு தான் இருக்குது. சாமி ரொம்ப உங்களுக்கு தெரியுதுங்க. ஓ, 4 எலும்பு வச்சிருக்கீங்க. புடிச்சு ஊன்னாங்கன்னா கலகம் ஈஸியா உருவாய் போயிடும். சிதியா, கலகம் என்பது கல்லால இருக்க கூடாது, என்னுடைய புத்தியால் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு எங்க கலகம்? இன்றைய எங்க கலகம்ல தெரியுமா? இது தெய்வ லோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரனிடம் இன்றைக்கு கலகம் உள்ளது. போலாம். அவங்க குசல முடியலாமா? போலாம்டா. ஓடியாடா. தேவேந்திர மன்னா, மல்லிகை முல்லிகை பழம் ஆசமல மலரை பறித்து வந்து உங்க புண்ணியமான பாதத்திற்கு இந்த நாரத சிகாமணி அடிப்பணிந்தே சுவாமி. என் பாதத்தை பிடிந்தபடியா என்றும் நலமுடன் வாழ்வீர்கள். இருந்தாலும் இருந்தாலும் இந்த தேவலோகத்துக்கு எம்மை தேடி வந்திருக்கிறீங்களே, யார் என்பது நான் அறிந்து கொள்ளலாமா? இதோ தேவேந்திர மன்னா, இந்த தேவலோகத்தை விட்டு அதிவேகமாக எது வரைக்கும் போறீங்க? இதோ தேவலோகத்து அதிபதியாகிய
மூன்று லோகத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அமராவதி, பொன்னு லோகம், தெய்வலோகம் இப்படி மூன்று லோகத்துக்கு அதிபதியாகிய தேவ் இந்திர பகவானாக இருந்தாலும் மும்மூர்த்தி தேவர்க்கின்றார். காத்தல், அழித்தல், படைத்தல், சிவன், விஷ்ணு, பிரம்மா இப்படி சொல்லக்கூடிய மூன்று தேவருடைய திருவடி பாதத்தை நாம் பணிய வேண்டும் அல்லவா? அதனால ஒவ்வொரு தேவரையும் பார்த்து அவங்க பாதத்தை பணிவதற்கு நான் புறப்படுகிறேன். ஒரு நிமிடம் தேவேந்திர மன்னா, இதோ உனக்கு புத்திகின்னு கெட்டு போச்சா? தேவேந்திர மன்னா, இதோ மூன்று லோகத்திற்கு அதிபதி நீங்கள். அப்படி இருக்கும் பொழுது மும்மூர்த்தி தேவர்கள் விஷ்ணு, பிரம்மா, சிவன், அந்த மும்மூர்த்தி தேவர்களே நீ போய் பாதம் பணிவதா ஒரு பொழுதும் வேண்டாம். நீ தேவலோகத்துக்கு அதிபதி, அந்த மும்மூர்த்தி தேவர்களுக்கே நீதான் அதிபதி. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு கூட ஒரே நாடு. பிரம்மாக்கு சத்தியலோகம், சிவபெருமானுக்கு கைலங்கிரி, மாயவருக்கு வைகுண்டம். அப்படி இருக்கும் பொழுது 3 பேருக்கு ஒவ்வொரு உலகம். ஆனா உனக்கு மட்டும் 3 லோகம். என்னென்ன லோகம்? அமராவதி, பொன்னு லோகம், தெய்வலோகம். 3 பதி தேவேந்திரன். 3 லோகத்திற்கு அதிபதியான நீங்கள் இந்த மும்மூர்த்தி தேவர்களை பாதத்தை போய் பணியலாமா? தக்க புத்தி யோசனை எமக்கு எடுத்து வைத்தீர்கள். மூன்று லோகத்துக்கு அதிபதியும் அந்த ஒவ்வொரு நாட்டுக்கு சொந்தக்காரர் சிவன், விஷ்ணு, பிரம்மா. எனக்கு 10,000 சிம்மாதனம், 32 படிக்கட்டு. அவங்களுக்கு ஒரு படி, எனக்கு 32 படிக்கட்டு. பட்டத்தில் வெள்ளை யானை, பூவிட்டுக்கள் கொடை ஏராளமாக இருக்கிறது. என் கையிலே வஜ்ராயுதம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்திர பகவான் நான் என் பதத்தை பணிய வேண்டும். நீங்கள் எதுக்கு பணிய வேண்டும்? சரி, அதனால நன்மையான ஒரு வார்த்தை சொன்னீங்க. இன்று முதல் அந்த மும்மூர்த்தி தேவர்களை ஒரு பொழுது பாதம் பணிய கூடாது. அவங்களை வந்து உன்னுடைய பாதத்தை பணிய சொன்ன. அப்படி ஆகட்டும். நான் போய் வரட்டுமா? சென்று வா. நாராயண நாராயண. பார்த்தாயா என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கிறது? நானும் வந்து ஆச்சரியமா பார்த்துட்டேன். நான் தேவாதி தேவனுடைய பாதத்தை பணிவதற்காக போனேன். சரிங்க. அதாவது திருலோகஞ்சரின் ஆரது வந்தா சரி, ஒரு நாட்டுக்கு சொந்தக்காரி இந்த தேவர்கள் அந்த நாட்டுக்கு ஏன் பணியணும்? மூன்று லோகத்துக்கு அதிபதி நீங்க. அதனால பாதத்தை பணிய கூடாதுன்னு சொன்னான். அதனால தினந்தோறும் பணிச்சிட்டீங்க. நான் வந்து பாதம் பணிவேன். அவங்க வரம் கொடுப்பதற்காக எனக்கு காத்திருப்பார்கள். அதனால இன்று நான் கையிற்கு சென்று அந்த சிவனை கண்டு இத்தனை நாட்களாக உன் பாதத்தை நான் பணிஞ்சேன். இனிமே உன் பாதத்தை நான் பணிய மாட்டேன். நீ வேணா என் பாதத்தை பணி அப்படி நான் சொல்லிட்டு வரணும். அதனால நான் கைலங்கிற்கு தேடி அந்த சிவனை இத்தனை நாள் உன் பார்த்து பணிக்கல, இனிமே என் பார்த்து பணி அப்படின்னு நான் போய் கேட்க போறேன். சொல்லிட்டு வரேன். சரிங்க. ஏன்னா நான் போகல தெரியாது இல்ல. போகணுங்க, போனதான் ஆளு என்னன்னு தெரியும். இல்ல புறப்படுகிறேன், சென்று வருகிறேன். கேளுங்கள் சபையோர்களே, சிறிது நேரம் எங்களுடைய தெருக்கூத்தாகப்பட்டது நிறுத்தப்படுகிறது. கொஞ்ச நேரம் கூத்து நிறுத்துங்க. சிறிது நேரம் நிறுத்தப்படுகிறது. மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மலைஜாதியில் இருந்து குறைத்தி வரும் விதம் காண்க.